ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குடல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இது வந்து நல்லா நீட்டாக இருக்கும். உள்ளே இருக்கிறதெல்லாம் அந்த உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்கிறேன். நான் 3 வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது எல்லாமே நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வானல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். விழுத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. நாலு 5 பட்டை போட்டுக்கிறேன். கிராம்பு வந்து 5 போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற போட்டியை எடுத்து இதில் தண்ணி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் 2 போட்டி வாங்கி செஞ்சுருக்குறோம். போட்டியை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். இது ஆனால் பொறுமையாக வந்து இது உள்ளே இருக்கிறதெல்லாம் கையை வச்சு இப்படி இழுத்து விட்டோம்னா அதில் உள்ளே இருக்கிற கொழுப்புலாம் வெளியில் வந்துடும். அப்புறமா நம்ம வெந்நீர் வந்து நல்லா சுட வச்சு அதில் கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா வாஷ் பண்ணோம்னா அந்த மிச்சம் மீதி இருக்கிற கொழுப்பும் வந்துடும். அப்புறம் வந்து நல்லா கொஞ்சம் இவ்வளோ பெருசுக்காக நம்ம கட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு பெருசாக இருந்ததுன்னா அது இந்தமாரி இருக்கணும். அது அப்போ தான் வந்து கரையாமல் அப்படியே இருக்கும். இல்லைன்னா எங்கே இருக்குதுன்னே தெரியாது. அது குட்டி குட்டியாக போட்டோம்னா இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் நிறையா குழம்பு வைக்க போகிறேன், அதனால 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் 4 ஸ்பூன் போட போகிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா அவங்கவுங்க மிளகாத்தூள் வந்து ஒரு சிலர் வந்து காரம் கம்மியாக அரைப்பீங்க, சில பேர் அதிகமாக இருக்கணும் காரம் அதிகமாக. அதனால் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது அளவுன்னு பார்த்தா 2 சொம்பு தண்ணி, 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதில் நான் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அதில் பக்கத்தில் நான் சாதம் வைக்கிறதுனால குக்கரோட சத்தம் தான் உசுன்னு சத்தம் கேட்குது. நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 6 முடி தேங்காய் துருவி வச்சுக்கிறேன். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய குடல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.